இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அவருடைய கிருபையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே காலைதோறும் அவருடைய கிருபைகள் அது புதியவைகளாய் இருக்கிறதாம். நிறைய சங்கீதங்களை நம்ம பார்க்கிறோம். அவர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறாராம். தாவீது சொல்றாரு, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பி இருக்கிறேன். காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். அப்படிலாம் சங்கீதத்துல நம்ம நிறைய சங்கீதங்கள்ல அவருடைய கிருபையை காலை வேளையில அவருடைய கிருபையை நாம் கேட்பது அது நலமாயிருக்கும் என்றும் அவருடைய கிருபையை உணர்வதும் நலமாயிருக்கும் என்றும் நாம் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அது ஏன் காலை வேளையில அவருடைய கிருபையை தியானிப்பது நமக்கு நலம் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் புலம்பல நம்ம பார்க்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது புலம்பல் 3:22-23 நம்ம பார்க்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. காலை நேரத்துல அவருடைய கிருபையை நாம் தியானிப்பது அது மிகவும் நல்லது. ஏன்னா இந்த மார்னிங் டைம், அந்த காலை அப்படின்னாலே அது ஒரு புது துவக்கத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஒரு ஃப்ரெஷ் மர்சி, அது புதிய இரக்கங்கள் அதை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறதா இந்த காலை வேளை. அப்போ இந்த காலை வேளையில அவருடைய இரக்கத்தை குறித்து, அவருடைய கிருபையை குறித்து தியானிப்பது மிகவும் நல்லது. அந்த மார்னிங் டைம்ல, இந்த அதிகாலையில அவருடைய கிருபையை நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம உள்ள ஒன்ன உணர்ந்து கொள்கிறது. நீ மிகவும் நேசிக்கப்படுகிறவன், நீ மிகவும் நேசிக்கப்படுகிறவள். இந்த நாளை அந்த அன்பில் உன்னை உன்னை ஒருவர் நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய இரக்கமும் அன்பும் கிருபையும் உன்மேல் அளவற்றபடி இருக்கிறபடியினால் இந்த நாளை அந்த கிருபையிலிருந்து தொடங்கும்படிக்கு அந்த கிருபை நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாயிருக்கும். அப்போ அந்த கிருபை ஒரு நாளை தொடங்குது. இந்த சத்தியத்தோடு நம்முடைய இருதயம் எப்பொழுது ஒன்றிணைகிறதோ நம்முடைய ஆத்துமாவுக்கு அங்கே இளைப்பாறுதல் உண்டாகிறது. அதனால இந்த காலையில அவருடைய கிருபையை நாம் அறிந்து கொள்வது, நாம் உணர்ந்து கொள்வது அது மிகவும் நல்லது. அப்போ நம்ம இந்த கிரேஸை ரிசீவ் பண்ற இந்த காலை வேளை, அந்த காலை வேளையில அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கிருபை நிறைந்த அவருடைய அன்பை தியானிப்பது அது மிகவும் நல்லது. இந்த கிருபையும் சத்தியமும் ஒரே நபரின் மூலமாய் உண்டாகின அந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கிருபையை இந்த காலை வேளையில நாம் தியானிப்பது அது வாழ்நாளெல்லாம் நமக்கு அது நன்மையும் கிருபையையும் நமக்கு கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவுல நமக்கு கிருபை பெருகுது, நமக்கு சமாதானம் உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த காலை வேளையில அந்த கிருபையின் பெருக்கத்தை நாம் உணர்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் அங்கே நம் வாழ்க்கையில் நமக்குள் பல நன்மைகள் நடக்கிறதை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாள்ல கூட இப்படிப்பட்ட கிருபை நம்ம மேல இருக்கிறபடியினாலதான் இந்த கிருபையை குறித்து ஆழமாய் நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:1. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. நமக்கு கிருபை அப்படிங்கிறது கிறிஸ்துவின் மூலமாய் ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்போ நம்ம முழுமையாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் பலனையும் தர தொடங்குகிறதை நம்ம ஏற்கனவே தியானித்தோம். தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது கிரியை செய்கிறதா, நமக்குள் அது பலனை தருகிறதாம். அதனால இங்க
பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு. என்னுடைய குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. இது நம்முடைய சொந்த பலத்துல பலப்பட சொல்லுகிற ஒரு கட்டளை இல்ல. இது கிருபையில் பலப்பட செய்வதற்கான ஒரு இன்விடேஷனா நம்ம பார்க்கிறோம். அங்க பவுல் தீமோத்தேயுவ தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாய் பார்க்கிறார். அங்க சொல்றாரு, இது ஒரு அறிவுரையாகவோ, இது அதிகாரமாவோ சொல்லல. இது ஒரு அன்பான ஒரு கைடன்ஸா அங்க பவுல் தீமோத்தேயுவுக்கு அங்கே ஒரு கைட் பண்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த கிருபை இந்த கிருபை எப்போ அதுல நம்ம பலப்பட முடியும் அப்படின்னா, அந்த ஃபெலோஷிப்ல தேவனோடு கூட இருக்கிற உறவில நம்ம ஸ்ட்ராங் ஆக 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 இந்த கிருபைய நம்ம அதிகமாய் உணர்ந்து இந்த கிருபையில் நாம் பலப்பட ஆரம்பிக்கிறோம். நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள இந்த கிருபையில் பலப்படு அப்படின்னு சொல்லி அங்க பவுல் தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை உற்சாகப்படுத்துறது போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நம்மிடத்தில் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஒரு பிள்ளையா அவர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் இந்த கிருபையில நாம் என்ன செய்கிறோம்? பலப்படுகிறோம். அப்போ இந்த இந்த பலப்படுதல் அப்படிங்கிறது இந்த இந்த வசனத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மூல அர்த்தம். அது என்ன அப்படின்னா, இது நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய கிருபையில பலப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமாம். ஏதோ இன்னைக்கு அவர் கிருபையில பலப்படுறது, நாளைக்கு அப்படி இல்லைங்கிறது இல்ல. ஒவ்வொரு நொடியும் அவருடைய கிருபையில கண்டினியூஸா நம்ம பலப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமாம். இது ஒரு ஒரு கண்டினியூஸா நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது ஒரு இடைவிடாமல் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவருடைய கிருபையில பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நம்முடைய திறமையில, நம்முடைய ஞானத்துல, இல்ல நம்முடைய டிசிப்ளின்ல, இல்ல நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பலப்படும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்படும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். அவர்தான் நமக்கு பலத்தின் ஊற்றாய் இருக்கிறார். கிருபை அப்படின்னா அது பலவீனம் இல்ல. கிருபை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு தெய்வீகமான ஒரு ஆற்றலாய் இருக்கிறது. கிருபையோ அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் நமக்குள் செயல்படுவது, தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுப்பது, நம்மிடத்தில் இல்லாத ஒன்றை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு பெயர்தான் கிருபை. பவுல்கிட்ட சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பவுல் ஒரு பயங்கரமான ஒரு வல்லமையான ஒரு உண்மைய அவர் உணர்ந்து கொள்கிறார். என்னுடைய பலவீனமும் அவருடைய கிருபையும் ஒன்று சேரும் பொழுது அங்கே பலம் உண்டாகிறது. நம்ம எப்பெல்லாம் நம்முடைய லைஃப்ல பலவீனமா நம்ம உணர்கிறோமோ அப்போல்லாம் நம்ம அதிகமான கிருபையை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல நம்ம இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுதான் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற இடம். கிருபை அப்படிங்கிறது ஒரு நபருக்குள் காணப்படுகிற ஒரு விஷயமா இருக்கிறது. யோவான்ல பார்க்கிறோம், நாம் அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஒரு பெரிய ஒரு டேம் இருக்கு, ஒரு ஓஷன் மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு நீர் தேக்கம் இருக்கிறது அப்படின்னா அதுதான் அந்த இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துதான் அவருடைய கிருபை அப்படி இருக்குது. ஒரு பெரிய ஒரு டேம், அது ஃபுல்லா இருக்குது, தண்ணீர் இருக்குதுன்னா அப்படித்தான் அவருடைய கிருபையும் நம்மேல் இருக்கிறது. அந்த கிருபை அவர்கிட்ட இருந்துதான் நமக்கு என்ன செய்கிறதாம்?
பாய்ந்து வருகிறதாம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ அவரோடு கூட நம்ம நெருக்கமாக இருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் பலமுள்ளவர்களாய் மாறுகிறோம். அவர் சொல்றாரு யோவான் 15ல, "என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது." அப்போ அவரோடு கூட நம்ம இருக்கும் பொழுது, அவருடைய அன்புல நம்ம நிலைத்திருக்கும் பொழுது, நம்மளால நம்ம பொறுமைய கற்றுக்கொள்ள முடியும். நம்ம சகித்துக்கொள்ள முடியும். நம்ம நிலை நிற்க முடியும். நாம் எல்லாவற்றிலேயும் ஜெயம் பெற முடியும். இன்றைக்கு அந்த கிருபையில் நாம் பலப்படும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்பட வேண்டுமாம். இன்னைக்கு நம்ம எதெல்லாமோ சார்ந்து வாழ்றதுனால தான் நம்ம பயம் வருது, கவலை வருது. இது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? இல்ல. அவருடைய கிருபை என்மேல் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த கிருபையில நான் பலனை பெற்றுக் கொள்ளுகிறேன். என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் எனக்குள் பூரணமாய் விளங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத எந்த ஒரு மனிதன் உணர்கிறானோ அவனே வெற்றி பெறுகிறவனாய் இருக்கிறான். இந்த கிருபைக்கு உதாரணமா ஒரு ஒரு எக்ஸாம்பிள நான் வாசிச்சேன். அது ரொம்ப அழகா இருந்தது. ஒரு 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 வெயிட்டான கார், ஒரு மிகப்பெரிய ஒரு கார். அது நின்றுச்சு. அத ஒரு மலை உச்சியில ஒரு ஸ்லோப்ல நம்ம அத தள்றதுக்கு முயற்சி செய்றோம். கற்பனை பண்ணி பாருங்க. அது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியம். நம்ம போராடி அத தள்றதுக்குள்ள, அத வேர்த்து நமக்கு அதுக்கு ஒரு பெரிய கிடினஸே வந்துரும் அந்த கார தள்றதுக்குள்ள. இது இப்போ அந்த காரோடைய இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா, அது எவ்வளவு லகுவா அந்த ஸ்லோப்ல ஈஸியா ஏறிரும். அதுபோல தான் இந்த கிருபை அப்படிங்கிறது ஒரு இன்ஜின் போல இருக்குதாம். நம்ம கார செலுத்தணும். ஆனா, அதற்குரிய சக்திய, அதற்குரிய பலன, அதற்குரிய வல்லமைய தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதுதான் கிருபை. நம்ம பலத்துல நம்முடைய வாழ்க்கையில எதையும் நாம் சாதிக்க முடியாது. அவருடைய பலத்தை சார்ந்து, அவருடைய கிருபையை சார்ந்து, அவருடைய இரக்கத்தை சார்ந்து, அவருடைய அன்பை சார்ந்து வாழ்வதுதான் கிருபையில் நாம் பலப்படுகிற காரியம். இந்த கிருபையில ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் பலப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த நியாயப்பிரமாணம் சொல்லுது. இன்னும் நீ கடினமா முயற்சி பண்ணு. அத செய், இத செய், இத பண்ணுனா தேவன் உன்னை நேசிப்பார். அத பண்ணினா உன்னை நேசிப்பார். அப்படின்னு ஒரு கடினமான முயற்சிகள்ல நம்முடைய முயற்சிகள் சார்ந்து தேவனை நம்ம நெருங்கிடலான்னு சொல்லிக் கொடுப்பதுதான் சட்டம், நியாயப்பிரமாணம். ஆனா கிருபை சொல்லுது, இன்னும் நீ ஆழமாய் அவரை நம்பு. அவருடைய கிருபைய நம்பு. அவருடைய அன்ப நம்பு. அவருடைய இரக்கத்த நம்பு. அவர் உன்மேல் எப்பொழுதும் கண்ணோக்கமா இருக்கிறார் என்பதை நம்பு. அவர் உன்மேல் நினைவாய் இருக்கிறார் என்பதை நம்பு. உன்னை ஒரு நாளும் மறவாமல் அவர் உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். உன்னை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார் என்பதை நீ நம்பு. இப்ப இந்த கிருபை என்ன செய்து நமக்கு பலனை கொடுக்கிறது. இந்த கிருபையில் நாம் வாழ்வதற்கு இந்த கிருபை நமக்கு பலனை கொடுக்கிறது. இந்த கிருபையில நம்ம என்ன செய்யணுமா? செழிக்க வேண்டுமாம். நம்ம பலவீனமா உணரும் போது இந்த கிருபையை சார்ந்து வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தகுதியற்றவர்களா நம்ம உணரும் போது, நம்ம பயப்படும் போது, இல்ல என் மேல ஒருவர் கிருபையாய் இருக்கிறார், ஒருவர் இரக்கமாய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சார்ந்து வாழும்போது, அவர் கிருபைய சார்ந்து வாழும்போது, இன்னைக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம சார்ந்து வாழ்ற வரைக்கும் நம்ம விழுந்து விழுந்து போவோம். ஐயோ இன்னைக்கு அதை செய்யல, இன்னைக்கு நான் பைபிள் வாசிக்கல, இன்னைக்கு நான் ஜெபிக்கல, இன்னைக்கு நான் அதை பண்ணல, இதை பண்ணல, அதனால தேவன் என்ன தள்ளிடுவாரு, தேவன் என்ன நேசிக்க மாட்டாரு இப்படின்னு ஏதோ நாம் செய்கிற செயல்களிலே நாம் தேவனை நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறோம்னா, இன்னமும் நாம் அவருடைய கிருபைய உணராத இடத்துல இருக்கிறோம். அவருடைய கிருபைய எந்த ஒரு மனிதன் உணர்கிறானோ, அவன் வேதத்தை தியானிக்கிறதுலயும் சரி, ஜெபிக்கிறதுலயும் சரி, அவரோடு கூட உறவாடுறதுலயும் சரி, அவன் அந்த சட்டத்தை சார்ந்து வாழ்கிற மனிதனை விட இவன் அதிக நேரம் தேவனோடு கூட உறவாடுகிறவனாய் இருப்பான்.
இன்னைக்கு இதெல்லாம் முயற்சி பண்ணி நம்ம செய்யறது இல்ல. அவர் கிருபைய உணர உணர தாவீது அவருடைய தேவனுடைய கிருபையை அதிகமாய் உணர்ந்த மனிதனாய் இருந்தபடியினாலதான் அத்தனை சங்கீதங்களை அவரால எழுத முடிந்தது. இன்னைக்கு எந்த ஒரு மனிதன் அவருடைய கிருபையை உணர்கிறானோ அவனே அவருக்குள் நிலை கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறான். இன்னைக்கு கிருபை நம்மளுக்கு அது பாவத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கிறதுக்கு கொடுக்கப்படல. கிருபை அவரோடு நெருக்கமாக இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. என் மேல அவருடைய அன்பு, அது ஆழமான அந்த அன்பு என் மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கிருபை அப்படிங்கிறது அது ஒரு பலவீனமான ஒரு விஷயம் இல்ல. கிருபை தான் பவர்ஃபுல்லான விஷயம். மிகவும் வல்லமை வாய்ந்ததே கிருபைதான். நம்மை தாங்கக்கூடியது நமக்குள் செயல்படுகிற கிறிஸ்துதான் அந்த கிருபையாய் இருக்கிறார். நம்ம ஏதோ திறமசாலிகள், நம்ம ஏதோ ஞானம் உள்ளவர்கள், நம்ம ஏதோ பலமுள்ளவர்கள் அப்படிங்கிறதுனால அல்ல. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறபடியினால நாம் பலமுள்ளவர்களாய் இருக்கிறோம். இப்ப இந்த கிருபைய உணர்ந்த மனிதர்களிடம் ஏற்படுகிற மாற்றங்களை நாம் கொஞ்சம் தியானித்து பார்க்க போகிறோம். இந்த கிருபை நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் செய்து நமக்குள்ள என்ன மாற்றங்களை கொண்டு வருகிறது? முதலாவது பயத்திலிருந்து நம்ம விடுதலை பெறுகிறோம். அவருடைய அன்பு என்னை பாதுகாக்கிறது. அவருடைய அன்பு என்னை மன்னிக்கிறது. நான் தப்பு செஞ்சுட்டேனே, நான் ஒரு காலத்துல பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு நடுங்கிக் கொண்டே இருக்கிறதற்கு பதிலாக என் தேவன் என்னை அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்திருக்கிறார். நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு அவருடைய கிருபை, அவருடைய அன்பு தன்னை மீட்டெடுத்திருக்கிறதை உணர்கிற ஒரு மனிதனுக்குள்ளே பயம் என்பது இருக்காது. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கிருபையை உணர்ந்து கொண்ட மனிதன் தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நமக்குள்ளே பலன் செய்கிற அந்த கிருபை அது உன்னை நமக்கு என்ன சொல்லிக்கொண்டே இருக்குதுன்னா, நீ பரிசுத்தமானவள், நீ குற்றமற்றவள் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அது நமக்கு மிகப்பெரிய விடுதலையை தருகிறது. பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அறவே நீக்கப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா இந்த கிருபையை உணர்ந்த மனிதர்கள் கவலை இல்லாம இருப்பாங்களாம். முதல்ல பயம் இல்லாம இருப்பாங்க. அடுத்ததா கவலை இல்லாமல் இருப்பார்கள். எல்லாத்தையும் நான் தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணங்கள் மாறி எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு அவருடைய கிருபையை சார்ந்து வாழ ஆரம்பிப்போம். இதுதான் கிருபையை உணர்ந்து கொள்ளும் பொழுது, தேவ கிருபையை சத்தியத்தின்படி நாம் அறியும் பொழுது நமக்குள்ளே நடக்கிற மாற்றம், முதலாவது பயம் போகும், அடுத்ததா கவலை போகும். இல்லாதத நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிற ஒரு மனுஷன் தேவன் தனக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி சொல்ல ஆரம்பிப்பான். இதுதான் இந்த கிருபை நமக்குள்ளே செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல்ல பயம் போகுது, அடுத்து கவலை போகுது, அடுத்ததா மற்றவர்களை மன்னிப்பது மிகவும் எளிதாக மாறுகிறது. தேவன் எனக்கு எவ்வளவு பெரிய மன்னிப்ப இலவசமா கொடுத்திருக்கிறாரு, நான் ஏன் மற்றவர்களை மன்னிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே ஆழமாய் உங்களுக்குள்ள முளைத்து எழும்புகிறத நீங்க பார்க்க முடியும். கசப்பு, கோபம், பழி வாங்குகிற குணம் இது எல்லாம் நீங்கி மற்றவர்கள் மேல இரக்கமும் அன்பும் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது நமக்குள்ள இருந்து செயல்படுகிறதா இருக்கும். இதுவரைக்கும் நீங்க மற்றவங்களை மன்னிக்கிறது கடினமா இருந்திருக்கும். ஆனா இந்த கிருபையை உணர 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 மற்றவர்களை மன்னிப்பது நமக்கு லகுவா இருக்கும்.
அதனாலதான் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தீமோத்தேயு, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. நீ இந்த கிருபையில பலப்படும்போது உனக்கு பயம் இருக்காது. உனக்கு கவலை இருக்காது. மற்றவர்களை மன்னிப்பது உனக்கு எளிதா இருக்கும். அப்படின்னு அந்த கிருபையில் தீமோத்தேயுக்கு அன்றைக்கு பவுல் தீமோத்தேயுவை பலப்படச் சொல்ல விரும்பின அந்த பவுல் இன்றைக்கு அந்த பவுலின் மூலமாய் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை, நாமும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த கிருபையில் பலப்பட வேண்டும் என்று சொல்லி காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கின்றன. அந்த கிருபையில நாம் அனுதினமும் பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியங்களை நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததா சுயமாய் நம்ம முயற்சி செய்யறத விட்டுட்டு எல்லாவற்றிலும் நாம் தேவனை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ளுவோம். தன்னுடைய சொந்த பலத்தினால ஐயோ நான் ஜெபம் பண்ணேன் அது நடந்துச்சு, நான் அப்படிங்கிற அந்த நான் என்பது அறவே ஒளிந்து போக வேண்டும் என்றால் அந்த அந்த மனிதன் கிருபையை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டவனாய் இருப்பான். என்னால ஒண்ணும் முடியாது, என் பலத்தினால ஒண்ணும் முடியாது அப்படின்னு சொல்லி தேவனை சார்ந்து கொண்டு வாழ ஆரம்பிப்பான். என்னால முடியுங்கிற அந்த அகங்காரம், அந்த அகந்தை அது மறைந்து தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி அந்த தாழ்மை அங்கதான் வரும். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். என்னுடைய பலத்துல, என்னுடைய ஞானத்துல, என்னுடைய வல்லமையில நான் இந்த காரியத்தை செய்ய முடியும்னு நினைச்சு நிறைய காரியங்களை நம்முடைய பலத்துல, சுய பலத்துல நம்ம செய்து செய்து முயற்சி பண்ணி நம்ம தோற்று போயிருக்கிறோம். ஆனா எப்போ இந்த கிருபையை நம்ம சார்ந்து வாழுகிறோமோ அவர் கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது. ஒருவேளை நீங்க சில நேரங்கள்ல ஒரு பலவீனமா ஃபீல் பண்ணலாம். ஆனா அந்த கிருபையை நீங்க சார்ந்து வாழும் பொழுது அந்த கிருபை உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததா இந்த கிருபை நம்மளுடைய எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள், அடிக்ஷன்ஸ் என்னவா இருந்தாலும் அதுல இருந்து இந்த கிருபை தான் நம்மை வெளியே கொண்டு வருகிறதா இருக்கிறது. கிருபைய உணர்ந்த மனுஷனால பாவம் செய்ய முடியாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏன்னா தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்குது. பொல்லாங்கன் அவனை தொடான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனால் பிறந்தவனுக்குள்ள இயேசு கிறிஸ்து என்கிற கிருபை அவனுக்குள்ள இருக்கிறபடியினால், அந்த கிருபையாகிய வித்து அவனுக்குள் இருக்கிறபடியினால், அந்த கிருபை அவனை பாவம் செய்ய விடாது. இன்னைக்கு கிருபை ஏதோ பாவம் செய்யறதுக்கு ஒரு லைசன்ஸா நிறைய பேர் எடுத்துக்கிடுறாங்க. என்ன செஞ்சாலும் தேவன் நேசிப்பார். நிச்சயமா அது கிடையாது. உண்மையாய் ஒருவன் கிருபையை பெற்றிருப்பான் என்றால் அவனால் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா கிருபையாகிய கிறிஸ்து என்னும் வித்து அவனுக்குள் இருக்கிறார். அந்த வித்துல இருந்துதான் அவன் செயல்படுவானே தவிர அவன் மாம்சத்திலிருந்து செயல்பட மாட்டான். மாம்சத்திலிருந்து ஒரு மனிதன் செயல்படுகிறான் என்றால் அவன் கிருபையை உணராதவன். ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியத்துல இருந்தே ஒரு மனிதன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்றால் அவன் கிருபையை உணராதவனாய் இருப்பான். அவன்தான் விழுந்து விழுந்து போவான். இந்த கிருபையை உண்மையாய் உணர்ந்தவர்கள் தேவனிடத்தில் மிகவும் நெருக்கமாய் இருப்பார்கள். நான் இல்ல, என் பலன் என்னுடைய பலன் இல்ல, என்னுடைய ஞானம் இல்ல. ஒரு காலத்துல இந்த நியாயப்பிரமாணத்துல இருக்கும் பொழுது நம்ம ஏதோ செஞ்சு செஞ்சுதான் ஆண்டவரை நேசிக்கணும் அப்படின்னு நினைச்சோம். தண்டனை கிடைச்சிருமோன்னு பயந்து நம்ம நல்லவங்களா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனா முடியல. ஆனா அவருடைய கிருபையையும் அவருடைய அன்பையும் நம்ம சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கிருபையே நமக்குள்ளே பல மாற்றங்களை நமக்குள்ள கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். கிருபையை புரிந்து கொண்ட மனிதன் இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்ததை போல அவன் உணர்வான். அவனுடைய முகம் பிரகாசமா இருக்கும். அவனுடைய பேச்சு அது ஒரு ஒரு ரொம்ப ஒரு லவ்விங் நேச்சரா அவனுடைய நேச்சர் மாறும். அவனுடைய பேச்சே ஒரு அன்பான பேச்சா மாறும். அவனுடைய இருதயம் இளைப்பாறுதலுக்குள்ள கடந்து வரும். கிருபை அப்படிங்கிறது நம்ம ஏதோ செஞ்ச தவறுக்காக கிடைக்கிற மன்னிப்பு மாத்திரம் இல்ல. அது கிறிஸ்துவுக்குள்
நம்மேல் பொழியப்படுகிற தேவனுடைய அளவற்ற அன்பு, அது அவருடைய வல்லமை, அவருடைய அரவணைப்பு இதை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த கிருபை நம்மை தாங்கி பிடித்திருக்கிறதாம். இது ஏதோ இந்த கிருபை பரலோகம் போறதுக்கு உதவி செய்கிறதற்காக மாத்திரமல்ல, நம்முடைய அன்றாட கவலைகள், பாரங்கள், பயங்கள் இது எல்லாவற்றையும் தாங்குவதற்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. நம்ம வாசிக்கலாம் 1 பேதுரு 5:10. 1 பேதுரு 5:10. இந்த கிருபை நம்ம எப்படி நடத்துகிறது அப்படிங்கிறத அந்த வசனம் மிக அழகா சொல்றத நம்ம பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சகல கிருபையும் பொருந்தின தேவன். சகல கிருபையும் பொருந்தின தேவன். அந்த சகல கிருபை அவர் மேல நம்ம மேல அந்த கிருபை பூரணமான கிருபையை அவர் நம் மேல் வைத்திருக்கிறபடியினால் நம்மை அவர் என்ன செய்கிறாராம்? சீர்படுத்துகிறாராம், ஸ்திரப்படுத்துகிறாராம், பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துகிறாராம். இன்னைக்கு நம்ம பலன்ல நம்ம சீர்பட முடியாது, ஸ்திரப்பட முடியாது. சகல கிருபையும் பொருந்தின தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சீர்படுகிறோம், ஸ்திரப்படுகிறோம், பலப்படுகிறோம், நிலைநிறுத்தப்படுகிறோம். நம்ம பலவீனமா இருக்கும்போது நீங்க உணரணும். அவருடைய அன்பு என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய இரக்கம், மனதுருக்கம் என்மேல் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் ஒரு நாள் என்னைய வெறுத்து விட மாட்டார். அவர் ஒரு நாள் என்னைய தள்ள மாட்டார். இந்த கிருபையை உணர்கிற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? சீர்படுவாங்க, ஸ்திரப்படுவாங்க, பலப்படுவாங்க, நிலைநிறுத்தப்படுவார்கள். நம்ம பாட்டு படிக்கிறோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, 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 கிருபையே. அவர் கிருபை நம்மை அனுதினமும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் நம்மை தாங்கி நடத்துகின்ற கிருபை. உடைந்து போன நேரங்களில் நம்மை தாங்கி நடத்துகின்ற அவருடைய கிருபை. நீங்க யோசித்து பாருங்க, எத்தனை நேரம் நம்ம உடைஞ்சு போயிருக்கிறோம், எத்தனை நேரம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். ஆனா அந்த சோர்ந்து போன நேரங்கள்ல, உடைந்து போன நேரங்கள்ல அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தினதை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் உதவி செய்த கிருபை இது. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் உதவி செய்த கிருபை இது. அவருடைய கிருபை நம்மை சோர்ந்து போன ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை தாங்கி நடத்தின அந்த கிருபை, ஊழியத்தின் பாதையில் நம்மை நடத்தின அந்த கிருபை, இன்றைக்கும் அந்த கிருபை நம்மேல் இந்த காலை வேளையில அளவில்லாமல் உங்க ஒவ்வொருவர் மேலையும் அந்த கிருபை ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அன்பு, மாறாத அவருடைய அன்பு நம் இருதயத்திலும் நம் ஒவ்வொருவர் மேலும் அந்த அன்பு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் நம்மை ஒரு நாளும் தள்ளி விடுகிறவர் அல்ல, நம்மை புறக்கணிக்கிறவர் அல்ல. ஏதோ உங்க பலன்ல நீங்க சார்ந்துதான் நீங்க இதெல்லாம் செய்யணுங்கிறத நீங்க நினைக்க வேண்டிய இடத்துல அவர் நம்மை வைக்கல. அவருடைய கிருபையை சார்ந்து வாழ தேவன் இந்த காலை வேளையிலே நம்மை அழைக்கிறார். வாசிக்கலாம் 2 பேதுரு 3:18. 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். பேதுரு எழுதுறாரு, கிருபையில வளரணுமா.
இந்த கிருபையில நம்ம வளரும் பொழுது, இந்த கிருபை நம்மள சும்மா இருக்க விடாது. இந்த கிருபை நம்மை உள்ளிருந்து நம்மை மாற்றுகிறதாய் இருக்கிறது. தேவனுடைய கிருபை பக்தி இல்லாதவனையும் அது என்ன செய்தாம்? மாற்றுகிறதாம். உலக இச்சைகளை வெறுத்து வாழ நமக்கு போதிக்கிறதாம். அப்போ இந்த கிருபை தான் நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அதற்கு நம்ம என்ன செய்யணும்? அவருடைய அன்ப நம்ம உணர்ந்து கொண்டே இருக்க அவருடைய பிரசன்ஸ நம்ம உணர நமக்குள்ள இருக்கக்கூடிய கசப்பு, வெறுப்பு, கோபம், துர்க்குணம், தூஷணம், வைராக்கியம், மற்ற எந்த விதமான இச்சைகள் இது எல்லாமே நம்மை விட்டு நீங்குகிறதா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் பார்க்கிறோம், வாசிக்கலாம். தீத்து 2:11-12. தீத்து 2:11-12. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. இந்த தேவ கிருபை பிரசன்னமானதினாலே நம்ம என்ன செய்யறோமா? அவபக்தி, லௌகீக இச்சைகளை வெறுக்கிறோம். தெளிந்த புத்தி, நீதி, தேவ பக்தி நமக்குள்ளே உண்டாகிறதை, செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம கட்டாயத்தின் பேர்ல நம்ம மாற மாட்டோம். அவரோட அன்ப உணர கிருபைய உணர நம்முடைய வாழ்க்கை அது மாறும். ஒரு மனுஷனுக்குள்ள இந்த கனிகள் வெளிப்படலைன்னா, இந்த கிருபைய இன்றைக்கு பல நேரங்கள்ல கிருபை அது எப்படி போதிக்கப்படுதுன்னா, அது ஒரு 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 என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல போதிக்கப்படுது. நிச்சயமா கிடையாது. ஒரு மனுஷன் உண்மையாகவே கிருபையை உணர்ந்திருப்பான் என்றால், கிருபையில வாழ்வான்னா அவனால பாவம் செய்ய முடியாது. அவன் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தி உள்ளவனா இருப்பான். நீதியை பெற்றவன் என்கிற உணர்வுள்ளவனாய் இருப்பான். தேவ பக்தி உள்ளவனாய் அவன் இருப்பான். இத நல்லா புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு கிருபைனா என்ன? கிருபை நமக்குள்ளேயே நம்மை மாற்றுகிற ஒரு வேலைய நமக்குள்ள செஞ்சு கொண்டே இருக்குது. நம்ம நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய உதவி செய்வதே அந்த கிருபை தான். நம்ம முயற்சி பண்ணுனா இது நடக்காது. நம்மளால முடியாது. நம்ம எத்தன வருஷ காலம் இந்த நியாயப்பிரமாணங்கள நம்ம பின்பற்றி கொண்டு தான் வந்தோம். ஆனா எதுல இருந்தாவது நீங்க விடுபட முடிஞ்சுதான்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் முடிஞ்சிருக்காது. என்னைக்கு அவருடைய கிருபைய, அன்ப நம்ம உணர ஆரம்பித்தோமோ, அந்த நொடிப்பொழுதுல இருந்து தான் நமக்குள்ளே மாற்றங்கள் ஏற்பட்டதை நீங்க உணர முடியும். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆ நம்ம அவர் என்ன செய்திருக்கிறாராம்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்மை அங்கீகரித்திருக்கிறார். நம்மை பிள்ளைகளாக அவர் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு அந்த கிருபை நமக்கு சொல்லுது, ஒரு அடையாளத்த கொடுக்குது. நாம் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாம் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அவரால் நேசிக்கப்படுபவர்கள். இந்த கிருபையில நம்ம விசுவாசத்தினால பிரவேசித்து நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கிருபைய உணர நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்ம பாதுகாப்பு இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு மாறி ஒரு உறுதி கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நான் தேவனுடைய கிருபைக்குள் இருக்கிறேன். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவரை சார்ந்து வாழுகிறவன், அவருடைய அன்பை சார்ந்து வாழுகிறவன், அவருடைய இரக்கத்தை சார்ந்து வாழுகிறவனை அவருடைய கிருபை சூழ்ந்து நிற்கிறதாம். அந்த கிருபையை தாண்டி ஒன்றும் அவனை சேதப்படுத்த முடியாது. இந்த கிருபை நம்ம பயத்தை போக்குது, நம்முடைய கவலைய போக்குது, நம்முடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துது. நமக்குள்ளே அந்த கிருபை மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:32. அப்போஸ்தலர் 20:32. இப்பொழுதும் சகோதரரே,
நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ இந்த கிருபை என்ன செய்து நமக்குள்ள நம்மை பக்தி விருத்தி அடைய செய்கிறது. பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்கும் உள்ள சுதந்திரத்தை கொடுக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. கிருபை இன்னைக்கு நம்மளை ஏதோ அப்படி நம்ம அவரை அடிமைகளா நம்ம இருந்து அவரை ஒரு எஜமானா பாக்குறது போல அல்ல. கிருபை இன்னைக்கு நம்மளை எப்படி மாற்றி இருக்கு? அவருக்கு பிள்ளையாக மாற்றி இருக்கிறது. வாரிசா நம்மை மாற்றி இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு நமக்குரியதாய் மாறி இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படின்னா இந்த கிருபையின் மூலமாய் நாம் அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து கொள்ள முடியும். பக்தி விருத்தி அடைய நமக்கு இந்த கிருபைதான் உதவி செய்து. நியாயப்பிரமாணம் நம்மை பக்தி விருத்தி அடைய செய்ய முடியாது. நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நமக்கு பயம் வந்துரும், சோர்ந்து போயிருவோம், நம்ம விழுந்துருவோம். இப்படிதான் நம்ம முயற்சி பண்ணி எத்தனையோ முறை நம்ம விழுந்து போயிருக்கிறோம். ஆனா இந்த கிருபை, அந்த அன்பை சார்ந்து, அவருடைய இரக்கத்தை சார்ந்து, அவருடைய மனதுருக்கத்தை சார்ந்து வாழ்கிற ஒரு மனிதன் அவன் பக்தி விருத்தி அடைகிறவனா இருக்கிறான். அவன் தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள அவன் பாத்திரவானா இருக்கிறான். அப்போ இன்னைக்கு அத்தனை ஆசீர்வாதங்கள், தேவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நாம் இன்றைக்கு சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். அதனாலதான் எபேசியர்ல பாக்குறோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே, உன்னதங்கள்ல இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த கிருபையை பெற்றவர்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த எண்ணத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த எண்ணம் நமக்கு இருக்கும் பொழுது அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், இந்த கிருபை நமக்கு வெட்கத்தை நீக்குகிறது. அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. இந்த நியாயப்பிரமாணம் எப்பவுமே நமக்கு ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் கிருபையோ நமக்கு நம்பிக்கையை தரும். இல்ல, ஒன்னு அவர் இரத்தத்தினால கழுவி மீட்டெடுத்திருக்கிறார். நீ எந்த விதத்திலையும் நீ குறைவுபட்டவள் அல்ல, நீ குறைவுபட்டவன் அல்ல. இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது நம்மை விட்டு அறவே மாறிவிடும். நம்ம ஏன்னா நம்மை சார்ந்து வாழ மாட்டோம், அவரை சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறதுனால நம்ம தலை நிமிர்ந்து வாழ்வோம். நம்ம எந்த வெட்கமும் நமக்கு தேவன், நாம வெட்கமடையும்படிக்கு தேவன் விடமாட்டார். அந்த கிருபையை சார்ந்து வாழுகிற மனிதனை தேவன் வெட்கமடைய விடமாட்டார். இந்த கிருபை நமக்கு ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்திருக்குது. இந்த கிருபை நம்முடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துது, நம்முடைய பயங்களையும் கவலைகளையும் மாற்றுது, நமக்குள்ளே மாற்றங்களை உண்டு பண்ணுது. அடுத்ததா வெட்கத்தை நீக்குகிறத பார்த்தோம். இந்த கிருபை நம்மை ஜெயம் பெற செய்கிறது. வாசிக்கலாம், ரோமர் 5:17. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, ஒரு முதல் மனிதன் அந்த ஆதாம் செய்த அந்த மீறுதலின் நிமித்தம் மரணம் ஆளுகை செய்து கொண்டிருந்ததாம். இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலம் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள்
ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இன்னைக்கு நம்ம செய்த செயல் நிமித்தம் நம்ம நீதிமான் ஆகல. அவரு செய்த செயல், அவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம மேல இன்றைக்கு கிருபையின் பரிபூரணம் இருக்கிறது. நீதியின் ஈவாகிய பரிபூரணம் நம்ம மேல் இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வோம் என்பது எவ்வளவு நிச்சயம். இன்னைக்கு நம்மளை எப்படி மரணம் ஆளுகை செய்ய முடியும்? எந்த விதத்திலோ, வியாதியின் வடிவிலையோ இல்லை குறைவின் வடிவிலையோ, எந்த வடிவத்திலையோ மரணம் இன்றைக்கு நம்மை ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம எல்லோரும் கிறிஸ்துவின் ஜீவனுக்குள்ள நம்ம வந்துட்டோம். கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம். கிறிஸ்துவாகிய கிருபைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா கிருபையின் பரிபூரணத்தை நாம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நாம் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வோம் என்பது அதிக நிச்சயம். இந்த ஜீவனை இன்றைக்கு நமக்குள்ளே நாம் பெற்றிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவாகிய ஜீவன் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். இந்த ஜீவன்ல இருந்து நம்ம வாழும்போது நம்ம மனதிலிருந்து வாழாதபடி இந்த ஜீவன்ல கிருபையின் பரிபூரணத்தை நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய ஜீவன்ல அவருடைய கிருபையின் பரிபூரணம் இருக்கிறது. அவருடைய நீதியாகிய ஈவின் பரிபூரணம் இருக்கிறது. இன்னைக்கு என்னைய நானே குற்றம் சாட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எனக்கு நீதியின் பரிபூரணத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நீதியில இருந்து நம்ம வாழும் பொழுது நாம் எப்படி மாறுகிறோம்? ஜெயம் பெறுகிறவர்களாய் மாறுகிறோம். இந்த கிருபை நம்மள நிறைய பேரை ஒரு காலத்துல இந்த கிருபை எல்லாம் முடிச்சுட்டார், அமைதலா இருக்கணும், எல்லாம் முடிச்சுட்டாருன்னு சொல்லி ஜெபம் குறைஞ்சிருச்சு, வேத தியானம் குறைஞ்சிருச்சு. அப்படி அல்ல. இந்த கிருபை மேலும் 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 அவரோடு கூட நெருக்கத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகுது. அதிகமா வேதத்தை தியானிக்க, அவரோட அன்பை உணர 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 வேதத்தை தியானிக்கவும் அவரோடு கூட ஃபெலோஷிப்ல இருக்கவும் இன்டிமசிக்குள்ள போகவும் இந்த கிருபை நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த கிருபையை நீங்களும் நானும் பெற்றவர்களாய் இருக்கிறோம். நம்ம ஒரு முறை இந்த கிருபையை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம திரும்பி ரிலீஜியஸா நம்ம போக மாட்டோம். பக்தி மார்க்கத்துக்குள்ள போக அதோ ஏதோ இதை செஞ்சு 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 செஞ்சுதான் நான் தேவனை அடையணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். அவர் நம்ம எப்பொழுதும் கைவிடாதவர். அவருடைய கிருபை மாறாத, அவருடைய கிருபை என்மேல் என்றென்றைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்போம். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டதுன்னு யோவான் 1 நம்ம பார்க்கிறோம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நியாயப்பிரமாணம் சொல்லுது, உழைச்சு சம்பாதி, நீ இதை உழைச்சுதான் நீ அவரோட அன்பை சம்பாதிக்கணும். கிருபை சொல்லுது, இதெல்லாம் கிஃப்டா நான் உனக்கு கொடுக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை அப்படின்னு ரோமர் 3:20 பார்க்கிறோம். ஆனா ரோமர் 5:20 பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஏன் கிருபை பெருகுது? இந்த கிருபை பெருகும் பொழுதுதான் ஒரு மனிதன் பாவத்தில் இருந்து வெளியே வர முடியும். அவரோட அன்பை இளைய குமாரன் அந்த தகப்பனுடைய அன்பை எப்ப உணர்ந்தானோ அதற்கப்புறம் அந்த தகப்பனை விட்டு அவன் வெளியே போயிருக்கவே மாட்டான். அந்த விபச்சார ஸ்திரீ அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் கிருபையை உணர்ந்து கொண்ட பொழுது அவள் அதுக்கப்புறம் அந்த பாவத்தை செய்ய அவளால போயிருக்கவே முடியாது. ஆயக்காரனாகிய சகேயு அந்த கிருபையாகிய இயேசுவை எப்ப மீட் பண்ணானோ அவனுடைய வாழ்க்கை டோட்டலா மாறினதை பார்க்கிறோம். சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவாகிய கிருபைய அவளுடைய வாழ்க்கையில எப்போ சந்தித்தாளோ அப்பொழுது அவளுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் பரிசுத்தமாய் மாறினதை நாம் பார்க்கிறோம். இப்படி வேதத்துல எத்தனை எத்தனை பேரை பார்க்கிறோம். இந்த கிருபை தான் அவர்களை மாற்றுகிறது. பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய வல்லமை அந்த கிருபைக்கு தான் இருக்கிறதே தவிர நீ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது நம்ம முயற்சி பண்ணி செய்கிற செயல்ல நம்ம பாவத்தை மேற்கொள்ள முடியாது.
நம்ம பாவத்தை மேற்கொள்ளணும்னா அவரோட அன்பை உணரணும், அவருடைய கிருபையை உணரணும். அவருடைய கிருபை என் மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்பவும் என் மேல அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். என்ன நினைச்சிட்டே இருக்கிறாரு. என்னுடைய நினைவை விட, என்னுடைய வழிகளை விட அவருடைய நினைவு என் மேல, அவருடைய வழிகளின் மேல பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளவு பெரிய எண்ணங்களை என் மேல வைத்திருக்கிறார் அப்படின்னு அவருடைய அன்பையும் கிருபையையும் சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுகிற மனிதன் பாவத்தில் இருந்து முற்றிலும் விடுபடுவான். அப்படி இல்லைன்னா கிருபையை சரியா அறிந்து கொள்ளலன்னு அர்த்தம். பாவத்தோடு ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா கிருபையை அவன் இன்னமும் உணரவில்லை. நியாயப்பிரமாணம் அந்த விபச்சார பெண்ணை கல்லெறிஞ்சு கொல்ல சொல்லுது. ஆனா கிருபை சொல்லுது, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், என் அன்பு உன் மேல இருக்குது. நியாயப்பிரமாணம் பாவத்தை சுட்டி காட்டுது, கிருபை அந்த பாவத்தை நீக்குகிறது. நியாயப்பிரமாணம் பயத்தை உண்டாக்குது, கிருபை அன்பை உருவாக்குது. அந்த அன்பு பரிசுத்தத்தை உருவாக்குகிறது. யோபு தன்னுடைய நீதி நிமித்தம் அவன் யுத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனமா இருந்தான். அவனை சுற்றி ஒரு வேலியை அவர் பெற்றிருந்தார். ஆனா அந்த யோபுவினுடைய நீதியை காட்டிலும் நாம் ஒரு சிறந்த நீதியில நிக்கிறோம். அதுதான் கிறிஸ்துவின் நீதி. நம்ம விசுவாசத்தினால இந்த கிருபையில பிரவேசித்து நிற்கிறோமா? நம்முடைய சொந்த உழைப்புல இன்னைக்கு நிக்கல, அவருடைய கிருபையில நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். இன்றைக்கு அவர் நீதிமானாகிய நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். காருண்யம் என்னும் கேடகத்தினால் நம்மை சூழ்ந்திருக்கிறார். யோபுக்கு அப்படி ஒரு வேலி இருக்கும்னா இன்றைக்கு நமக்கும் நம் குடும்பத்திற்கும் எவ்வளவு பெரிய வேலியை தேவன் வைத்திருக்கிறார். இந்த கிருபைங்கிறது அது வெறும் இரக்கம் மட்டும் இல்ல, அவர் அன்பு காட்டுறாரு அவ்வளவுதான் அப்படிங்கிறது இல்ல. அந்த கிருபை உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறதை நாம் உணர வேண்டும். அப்போ இந்த கிருபையின் பரிபூரணம், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள், இதை நம்ம பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்கிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் சொல்றாரு, நீங்க எந்த இடத்துல எல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறீங்க, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். என் அன்பு, என் இரக்கம் உனக்கு அந்த இடத்துல பூரணமாய் விளங்கும். பவுல் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய பலத்துல அவன் சார்ந்து வாழ்ந்ததுனால அவன் வெற்றி பெறல. கிருபை அவனுடைய வாழ்க்கையில பலமாக இருந்தபடியினால் அவர் வெற்றி பெறுகிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்மள ஏதோ கரெக்ட் பண்ண பிறகுதான் தேவன் நம்மளை நேசித்தாருங்கிறது இல்ல. நம்ம பாவிகளா இருக்கும் போதே அவர் நம்மை நேசித்திருக்கிறார் என்பதை நம்ம அறியும் போதுதான் அவருடைய கிருபையை நம்ம உணர முடியும். நம்மளை சரி பண்ண பிறகுதான் நம்மை அவர் நேசிக்கல. நம்ம சரியாகிறதுக்கு முன்னாடி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். மனதிலே அவருக்கு சத்துருக்களாய் இருந்தோம். நம்ம சரி பண்றதுக்கு முன்னாடியே, நாம் பாவிகளா இருக்கையிலேயே நம்மை நேசித்த அந்த கிருபை, நம்ம எதையும் சாதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மை அவர் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே, உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை தேர்ந்தெடுத்த அந்த கிருபை, அந்த கிருபை நம்மளை பார்த்து சொல்லுது, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஏன்னா இந்த கிருபை நமக்கு ஏற்கனவே ஆதரவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை நம்மளை ரட்சிக்கிறது, இந்த கிருபை நம்மளை பாதுகாக்கிறது, இந்த கிருபை நம்மளை பலப்படுத்துது, இந்த கிருபை நம்மை நிலைநிறுத்துகிறது, இந்த கிருபை நம்மை அரசாளச் செய்கிறது, இந்த கிருபை வெட்கத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறது, இந்த கிருபை நம்முடைய பயத்திலிருந்து நம்மை அறவே வெளிவர உதவி செய்கிறதா இருக்கிறது. நம்ம ஏதோ தேவனை பிடிச்சு கொண்டு இருக்கல, கடவுளை பிடித்து கொண்டு நம்ம வாழல. அந்த கிருபை நம்மளை
பிடித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தாவீது துதிக்கிறது போல இந்த காலை வேளையில நீங்க சொல்லுங்க. அப்பா உங்க கிருபை என் மேல இருக்கிறபடியினால, நீங்க எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்கப்பா. இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடியினால, நாளையை குறித்த கவலை நமக்கு தேவையில்ல. அந்த கிருபையே நமக்கு என்னன்னைக்கு என்ன தேவை, அதை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த கிருபைய நம்ம உணர்ந்தவர்களாய், நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். அப்படியே ஒரு ஒரு தியானத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அமைதலா உங்க இருதயத்த ரிலாக்ஸ்டா வைத்துக் கொள்ளுங்க. இந்த கிருபை உங்க மேல அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். இன்னைக்கு எந்த இடத்துல நீங்க பலவீனமா உணர்றீங்க, அந்த இடத்துல அவருடைய கிருபை உங்க மேல ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. கிருபைங்கிறது ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட்ட வாங்குறதுக்கு நம்ம மனது திறந்திருந்தா போதும். நம்ம ரிசீவ் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். இந்த கிருபை எப்போ நம்ம ரிசீவ் பண்ண தான் நம்ம இருதயம் அது சாஃப்ட் ஆகும். இல்லன்னா நம்ம செய்யற செயல்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம்னா நம்ம இருதயம் கடினமா தான் இருக்கும். அவர் கிருபையில நான் வாழறேன். அவர் கிருபை என்னைய பலப்படுத்துது. அவர் கிருபை என்னை சுத்திகரித்திருக்கிறது. அவரோட அன்பு நான் உணர இந்த அன்பு என்னை பயமில்லாத இடத்துக்குள்ள கொண்டு வருகிறது. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கிருபைய நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய சுய முயற்சிய நான் இன்னையில இருந்து விட்டுடுறேன். நான் முயற்சி பண்ணி தான் எதையாவது சாதிக்கணும்னு போராடி கொண்டிருந்த காரியங்களை நான் விட்டு விடுகிறேன். உங்க கிருபைய நான் ஏற்றுக்கொள்றேன்ப்பா. உங்க கிருபை என் மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவ அன்பு என் மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தெரிந்தெடுத்த அந்த தேவன், அந்த கிருபையாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய அன்பும் கிருபையும் நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. நீங்க யோசித்து பாருங்க. ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. தேவனுடைய கிருபைங்கிறது ஏதோ ஒரு சின்ன டேப்ல இருந்து ஒரு சொட்டு சொட்டா வடியிற தண்ணீர் போல அல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஓஷன் போல அந்த கிருபை இருக்குது. அப்படியே நீங்க அத தியானிச்சு பாருங்க. ஒரு கரையே தெரியாத ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கடலுக்கு பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க. அந்த கிருபையின் அலைகள், அதுதான் கிருபை. அந்த ஓஷன் தான் கிருபை. அதனுடைய வேவ்ஸ் உங்க கால் மேல வந்து அப்படியே மோதுகிறத பாருங்க. அந்த அந்த கடல்ல இருந்து ஒரு 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 கப்பு ஒரு ட கப் தண்ணி எடுத்தா அந்த தண்ணீர் குறைஞ்சு போகாது. அதுபோல தான் தேவனுடைய கிருபையும் உங்க மேல அவர் வச்சிருக்கிற கிருபை ஒரு நாளும் குறைந்து போகாது. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். கிருபையின் பரிபூரணம், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நீங்க ஏதோ ஒரு தவறு, ஐயோ நான் அத செஞ்சுட்டேன்னு உங்கள அ அழுத்திக் கொண்டு இருக்கலாம். இல்ல, அந்த கிருபை, அந்த பாவ உணர்வ அது ஃப்ளஷ் பண்ணிட்டு வெளிய போறத பாருங்க. அது அப்படியே மறைஞ்சு போச்சு. அந்த அன்பு அப்பான்னு நீங்க வந்த நொடிப்பொழுதிலே அது இல்லாமலே போயிற்று. அதுதான் அவர் உங்களோடு கூட செய்திருக்கிற உடன்படிக்கை. உங்க அக்கிரமங்களையும் உங்க பாவங்களை இனி நினைக்க மாட்டேன். இந்த கிருபைக்குள்ள வாங்க. பாவத்தை வென்று வாழக்கூடிய கிருபை. அந்த கிருபையே உங்களுக்கு தருகிறதா இருக்கிறது. மனதுல சொல்லுங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இன்னைக்கு தேவன் உங்கள பார்க்கும் பொழுது, அவருக்குள் இருக்கிற உங்களுக்குள்ள, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிருபையாகிய கிறிஸ்துவை
அவர் காண்கிறாராம். நம்ம ஏதோ தகுதியாகிறதற்கு நம்ம போராட வேண்டியது இல்ல. கிருபை நம்மளை தகுதியுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கிருபை நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறது. இந்த கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில இந்த காலை வேளையில நாம் பலப்படுவோம். ஆண்டவரே, நான் சோர்ந்து போகாதபடிக்கு உங்க கிருபைக்குள்ள என்னை மறைத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் நான் பலப்படுகிறேன். சொல்லுங்க. உங்க இருதயத்துல சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் அவர் என்னைய குற்றம் பார்க்கவே இல்ல. என்னை பரிசுத்தனாய் பார்க்கிறார். என்னை நீதிமானாய் அவர் பார்க்கிறார். என்னை கண்டிக்கப்படாதவளை, மாசற்றவர்களாய் என்னை பார்க்கிறார். நான் அந்த கிருபையில நான் பலப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்த்தோம். இன்றைக்கு அந்த கிருபையில வளரக்கூடிய ஒரு கிருபைய நம்ம தேவனிடத்துல கேட்போம். அப்பா, அனுதினமும் இந்த கிருபையில நாங்க வளர எங்களுக்கு உதவி செய்ங்க. உங்க கிருபை எனக்கு போதும். இனி இப்போ நீங்க தான் எனக்குள்ள பிழைச்சிருக்கிறீங்க. நான் அல்ல. இந்த கிருபைதான் எனக்குள் பிழைத்திருக்கிறது. இந்த கிருபையே என் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாவற்றையும் அந்த கிருபை என் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதை உணர்ந்து சொல்லுங்க. அப்பா, உங்க கிருபை எனக்கு போதும். இந்த கிருபையில நான் பலப்பட்டு கொண்டே இருக்க எனக்கு உதவி செய்ங்க. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே, உம்முடைய கிருபையை சார்ந்து வாழ எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் அப்பா. எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய ஞானம் அல்ல, எங்களுடைய எந்த திறமையும் அல்ல. எல்லாமே உங்க கிருபைதான்ப்பா. அந்த கிருபையை சார்ந்து வாழ எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. கிருபையில பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபையில வளர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த கிருபை தான் எங்களை வழி நடத்த முடியுங்கிறத நாங்க ஆழமா இன்றைக்கு உணர்ந்து கொண்டோம். இந்த கிருபை எங்களுக்குள்ள இருக்கிற பயங்களை அறவே நீக்குகிறதற்காக, கவலைய அறவே நீக்குகிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையினாலதான் விசுவாசத்தை கொண்டு நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. அந்த கிருபைய ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இந்த உலகத்துக்குள்ள நாங்க கடந்து போகும்போதும் இன்றைக்கு காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நாங்க ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற தியானம் உங்க கிருபையை தான் தியானிக்கிறோம்ப்பா. இது ஏன்னா இந்த நாள்ல என் மேல உன்னோட கிருபை இருக்குதுங்கிறத நீங்க எங்களுக்கு புரிய வைக்கும்படிக்கு இந்த கிருபையை நாங்க தியானித்து கொண்டு இருக்கிறோம். அப்பா, இந்த கிருபை எங்களை பாதுகாக்கிறதை, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஒரு வேலி அடைத்து பாதுகாக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஒரு அமைதிய, எங்க இருதயத்துல ஒரு சமாதானத்தை இந்த கிருபை தருகிறத நாங்க பார்க்கிறோம். எங்க இருதயத்தை ஆண்டவரே, அப்பா, சதையான இருதயமாய் மாற்றி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையினால நாங்க ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறோம். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தையும் நாங்கள் பெற்றவர்களாய் இருக்கிறபடியினாலே எல்லாவற்றிலேயும் நாங்கள் ஜெயம் பெறுகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, வந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் அப்பா ஒவ்வொரு இருதயத்திலும் அது 1000 மடங்கு பலன் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அப்பா, கிருபையில நாங்க வாழ, கிருபையை சார்ந்து வாழ, கிருபையில பலப்பட, கிருபையிலே வளர எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் அப்படியே உதவி செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கிறீர், வழி நடத்துகிறீர். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.